Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் DC to AC கன்வெர்ட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 24 வோல்ட் DC கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாக்ஸில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சம் சேஃப்டி இண்டிகேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏசி அவுட்புட் நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சம் ஒயர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி கிளிப் இருக்குது. ஸோ அந்த பேட்டரி கிளிப் வந்து எடுத்து வெளியே வச்சிடுறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில் இருக்குது. ஸோ அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் பேப்பர் ஒர்க், அதுக்கப்புறம் மொபைல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் இல்லை, பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் சார்ஜர் ப்ளஸ் கிளிப் அதையும் ஓரமாக வச்சிடுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் பார்க்கலாம். இன்வெர்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் வித் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. DC 5.2 வோல்ட், அதாவது மொபைல் சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில். ஓகேங்களா. ஸோ இங்கே ஓவர்லோடு வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இன்னொரு மொபைல் சார்ஜர் கொடுத்துருக்காங்க DC 5.2 வோல்ட், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இண்டிகேட்டர், ஆன் இண்டிகேட்டர், ஓவர்லோடு இண்டிகேட்டர். ஓகேங்களா. ஸோ இது வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் சுவிட்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏசி அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி இங்கே 2 போர்ட் கொடுத்துருக்காங்க, ஏசி அவுட்புட். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேட்டரியில் கனெக்ட் பண்ணுற கேபிள் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகேங்களா. ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரியில் கனெக்ட் பண்ணணும். 24 வோல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அது இப்போ வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ 24 வோல்ட் பேட்டரி எடுத்திருக்கேன், அதாவது 12 வோல்ட் பேட்டரி வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பின் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனக்கு வந்து இருக்குது. ஸோ அதை நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கேன், கார்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து போய் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் வருது. ஸோ பண்ணிட்டேன், சாரி. ஒரு வழியாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் சார்ஜர் கனெக்ட் பண்ணிவிட்டு மொபைல் சார்ஜ் ஆகுதா இல்லையான்ட்டு செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ மொபைலில் வந்து பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து இன்வெர்ட்டர் ஆன் பண்ணுறேன். ஸோ இன்வெர்ட்டர் ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் ஆன் ஆகலை, ஏன்னு தெரியல. 1 மினிட். ஓகே. ஸோ ஒயர் லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ ஒயர் பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, பட் அப்படி இருந்தும் இன்வெர்ட்டர் ஆன் ஆகலை. ஸோ எஸ், இன்வெர்ட்டர் ஆன் ஆகிருக்கு. கொஞ்சம் லேட்டாக ஆன் ஆகுது போல். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. எஸ், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இண்டிகேட்டர் எரியுது. ஸோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. செக் பண்ணி உள்ளே பார்க்கும்போது உள்ளேயும் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் லேப்டாப் வந்து சார்ஜ் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா. லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ லேப்டாப்போட கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ லேப்டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகலை. ஓகேங்களா. ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணிடலாம் சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அது சார்ஜ் இண்டிகேட்டர் வந்து எரியல. ஓகேங்களா. ஸோ ஆன் ஆஃப் இண்டிகேட்டர் தான் எரியுது. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கனாலும் அந்த பேட்டரி சிம்பிளில் அந்த சார்ஜிங் சிம்பிள் வரல. ஓகேங்களா. ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். ஓகேங்களா, மேக்ஸிமம். ஸோ கேபிள்லாம் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இன்வெர்ட்டரால் வந்து பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ்க்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்வியஸாக ஒரு ஃபேக் ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ இந்த ERH அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பிராண்டே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் பிராண்ட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் நான் ஆர்டர் பண்ணிட்டு வாங்கினேன் 12 வோல்ட் கன்வெர்ட்டர். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இது வந்து டோட்டலி ஒரு ஃபேக் ப்ராடக்ட். இதை வந்து பர்ச்சேஸே பண்ணாதீங்க. ஓகே. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.